ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா புட்டு கடலைக்கறி. நம்ம புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி இருந்தாலே கடலைக்கறி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுதான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவோமே. அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இது போல் வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இதை வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் நம்ம பயிர் வேக வைக்கிறப்ப போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. இது இப்படியே அரைச்சிக்கிட்டால் போதும். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான். எக்ஸ்ட்ரா வறுக்க எதுவுமே இல்லை, அப்படியே போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துடலாம். உப்பு போட்டு இது போல் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி தான், லைட்டாக இப்படி தெளித்து நம்ம கொஞ்சம் மாவு உதிரியாக வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், கொண்டக்கடலை தக்காளி எல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏன்னா நமக்கு இதில் குழம்பு வைக்கிறதுக்கு பத்தாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். தண்ணி இந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். பக்குவமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். குட்டி கிண்ணத்தில் தான் புட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கு நான் தேங்காய் துருவலும் ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அடியில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு, புட்டு மாவு. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், சும்மா லைட்டாக போட்டு இதுக்கு மேலேயும் தேங்காய். இடையில தேங்காய் போட வேணாம். ஏன்னா நம்ம சின்ன கிண்ணமாக தானே இருக்குது. அதனால் இடையில தேங்காய் போட தேவையில்லை. கீழே அடியில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டால் போதும். அதிகமாக தேங்காய் இருந்தாலும் நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றப்போ கொஞ்சம் நெரு இருக்கும். அதனால் தேங்காய் இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும். நம்ம சக்கரை போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறப்போ தேங்காய் அளவாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதே போல் மற்ற பவுல்லையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டீமருக்கு மேலே வைக்கிற பாத்திரத்தை வச்சு அது மேலே நம்ம கிண்ணங்களையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கொலாப்புட்டு அந்த இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணுன்னாலும் வேக வச்சுக்கலாம். புட்டு வேக வைக்கிறது நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். புட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புட்டில் ஊற்ற உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இது போல் இருந்துச்சுன்னா நிறையா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ இறக்கி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே சும்மா கொஞ்சமாக தேங்காய் உங்களுக்கு நிறைய வேணும்னா சின்ன சின்னதாக வெட்டி நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சும்மா அந்த கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கடலைக்கறியில் எடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெடி. பார்த்தீங்களா? கடைசியில் தாளித்து ஊற்றுறமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனம் சூப்பராக மணக்கும். இல்லை ஒரு 10 நிமிஷமாக புட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். தனியாக எடுத்துடலாம்.
அருமையான டேஸ்ட்டில் புட்டு கடலைக்கறி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாச்சு. கடலைக்கறி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் புட்டுக்கு மட்டும் இல்லை, இடியாப்பத்துக்கும் சாப்பிட்லாம், ஆப்பத்துக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம் மட்டும் வச்சுட்டு வெறும் அந்த குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ ஈஸியான வேலை நமக்கு. காலையில் ஒரு கடலைக்கறி செஞ்சு புட்டோ இல்லை இடியாப்பமோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மதியத்துக்கு அதே குழம்புல சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் வேலை முடிஞ்சிடும். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேயும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைக்கறி இதே போல் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.